நெகேமியா மிகவும் துல்லியமாக எல்லோருடைய ஆவியையும் ஏவி அருளும்படியான உந்து மொழிகளை முன் வைக்கின்றதை நெகேமியா 2:17 பார்க்கின்றோம். எருசலேம் பாழாயிருக்கிறது, வாசல்கள் அக்கினி சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, நாம் சிறுமையாய் இருக்கிறோம், நிந்தையாய் இருக்கிறோம் என்றெல்லாம் வார்த்தைகளை நேர்த்தியாய் முன் நிறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே நல்ல ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த இந்த நெகேமியா, இதை நான் செய்தேன், என்னுடைய பராக்கிரமம் செய்தது, என்னுடைய திட்டங்கள் செய்தது என்று சொல்லாமல், நெகேமியா 2:18 நம்ம பார்க்கிறோம். நெகேமியா சொல்லுகின்றான், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். எனவே தான் செய்யப்போகிற இந்த திட்டங்கள், இந்த பணி தேவனுடைய கரத்தால் ஏவப்பட்டது. அவர் நம்மேல் நன்மையாக இருக்கிறபடினாலே இது தேவனுடைய ஆளுகையை ராஜாவின் மீது கொண்டு வந்தது. எனவே ராஜா அனுகூலமான வார்த்தைகளை சொல்லி எல்லாவற்றிற்கும் அனுமதி கொடுத்து தேவைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்பதையெல்லாம் விவரித்து அங்கே அந்த மக்கள் எல்லாருடைய இருதயங்களையும் ஒருமனப்படும்படியாக ஏவி அருளுகிறதை இங்கே நாம் பார்க்கின்றோம். எனவே நெகேமியா 2:18 பின்பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியாவிற்கு தனிமையாக தான் எதையும் சாதிக்க முடியாது என்று நன்கு அவன் அறிந்தவனாக அனைவருடைய ஒத்துழைப்பை பெறும்படியாக நேர்த்தியாக அந்த மனிதர்கள் உள்ளங்களை எல்லாம் ஒருமனப்படுத்துகிறான். அந்த வேலைக்கு அனைவரும் தங்கள் கைகளை திடப்படுத்துகிறார்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்பதைப் போல நெகேமியாவுக்கு அவர்கள் அனைவரும் துணையாக எழும்பி தங்களை தாங்களே திடப்படுத்தி அந்த வேலையிலே இணைய வருகிறார்கள்.